விஜயுடைய அளவீடு அதுதான். 100 சீட்டை கொடுத்துருங்க, 100 சீட்டை கொடுத்துருங்க, துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க, அடுத்த ரவுண்டு முதலமைச்சர் ஆகிக்கலாம். இதுதான் துணை முதலமைச்சர் 2031 முதலமைச்சர் அடுத்த ரவுண்டு தனியார் நிற்கலாம். இதுதான். ஆனால் பாஜகவிடம் சரணடைந்தால் மட்டும்தான் தன்னுடைய கைது நடவடிக்கை காப்பாற்றப்படும். இல்லை என்றால் விஜய் எங்க இருப்பார்? திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். 1 மணி நேரம் கூட அவரால் சிறையில் இருக்க முடியாது. அவருக்கு 4 லட்ச ரூபா சம்பளத்தில் ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் கூடவே இருக்கார், டாக்டர், அதாவது டயட்டீஷியன். அவர் என்ன 10 பாதாம் பருப்பு, 5 முந்திரி பருப்பு, 7 பிஸ்தா பருப்பு, கொஞ்சம் வெண்ணெய், கொஞ்சம் ரொட்டி, கொஞ்சம் சப்பாத்தி, கொஞ்சம் ஆப்பிள் ஜூஸ் 100 மில்லி, ஆரஞ்சு ஜூஸ், இதுதான் அவரோட டயட். எங்க சாப்பிட்றது இன்னைக்கு நிலைமை அதுதான். அவரை பாருங்க, 25 வருஷம் இப்படியே இருக்கார் பார்த்தீங்களா? ஆமாம். எத்தனை வருஷமா? 25 வருஷம். ஆமாம். ஜெயிலுக்கு போனால் நீங்கள் என்ன கொடுப்பான்னு கேட்டீங்கன்னா, என்ன தெரியுமா இருக்கு? ஒரு அச்சு சோறு, சாம்பார் இருக்கும். சாம்பார் ஒரு மொத்தமாக ஒரு சாம்பார், அந்த சாம்பார் காய் எடுத்து அதான் கூட்டு, அது தண்ணியை ஊற்றுனா அது ரசம், மீதி தான் சாம்பார், கொஞ்சம் நிலக்கடலை, சப்பாத்தி. எங்கே ஃபஸ்ட் கிளாஸுக்கு இதெல்லாம் ஒரு நாள் சாப்பிட முடியுமா விஜயால்? சொல்லுங்கள். விஜயுடைய கார் டிரைவரை கூட கைது செய்வதற்கு திமுகவுக்கு முதுகெலும்பே இல்லை. அமித்ஷா பயம். யோ என்ன மாரி பண்ணிருவியா நீ? டிரைவரும் சொல்லுவாரா? டிரைவரே சொல்றாரு. அமித்ஷா ஆலியா எங்களுக்கெல்லாம் தொட்ட டெல்லியிலேருந்து போன் வரும். ஜோசப் விஜய் யார் சொன்னா? எச்ராஜா சொன்னார். இப்போ சொன்னார் அவர் ஒரிஜினல் இந்துக்கான்ட்டார். ஒரிஜினல் அக்பார் இந்தியா. அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொரு இந்துக்கு இருக்கு. அதுக்குனால ஒரிஜினல் இந்து ஆனாரு. ஒரிஜினல் இந்து ஆயிட்டார் செப்டம்பர் 27 பின்னாடி. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு சமீப காலமாக அதிமுக தாவேகா கூட்டணி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னதில் நீங்களும் மிக முக்கியமான ஒருத்தர். நம்மக்கிட்டே நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. நான் கூட பல தடவை உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், அது எப்படி சாத்தியம்? அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்காருன்னு நான் கூட கேட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் தொடர்ந்து அதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வாய்ப்பு இருந்துச்சோ இல்லையோ தெரியல, ஆனால் அதற்கான வாய்ப்புகளை இப்போ உருவாகிக்கிட்டு இருக்குன்ற மாதிரியான கருத்துக்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வழி நெடுகளும் கொடிகள்லாம் வைக்கப்படுது. அதிமுக கொடிகள் வைக்கப்படும் போது கூட தாவேக்காவுடைய கொடியும் இருக்குது. எடப்பாடி பிரச்சாரம் செய்யக்கூடிய பல இடங்களில் தாவேக்காவுடைய கொடியை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இயல்பான கூட்டணியாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியான சமிக்கைகள் நமக்கு தெரியுது. அதற்கான வாய்ப்புகள் இப்போது இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது அதிமுக தாவேக்கா கூட்டணியாக இருக்குமா, அல்லது என்டிஏல தான் விஜயும் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குமா, இல்லை மீண்டும் விஜய் அவர்கள் தனித்து தான் போட்டியிட போகிறாருன்னு பல கேள்வி இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது அதிமுகவை பொறுத்தவரை இதற்காக பல முயற்சிகள் செய்து அந்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. எப்போ? கரூர் நிகழ்ச்சிக்கு முன்னாடி. ஓகே. பல முறை எடப்பாடியே விஜயோடு பேசியதாகவும் தகவல் உண்டு. விஜய் தரப்பில் 100 சட்டமன்ற ஆசனங்கள், துணை முதலமைச்சர் பதவி. ஏன்னா விஜய்க்கும் ஒரு கணக்கு தெரியும். அதிமுக நேற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல, அது 50 வருடம். அப்போது முதலமைச்சர் பதவி கொடுன்னு கேட்பதற்கு விஜய் முட்டாளும் அல்ல, கொடுப்பதற்கு அவங்களும் ரெண்டு தரம் சரியான வாதம். அப்போது விஜயுடைய அளவீடு அதுதான். 100 சீட்டை கொடுத்துருங்க, 100 சீட்டை கொடுத்துருங்க, துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க, அடுத்த ரவுண்டு முதலமைச்சர் ஆகிக்கலாம். இதுதான் துணை முதலமைச்சர் 2031 முதலமைச்சர் அடுத்த ரவுண்டு தனியார் நிற்கலாம். இதுதான். ஆனால் எடப்பாடி இதற்கு ஒத்துக்கலை. ஏன்னா 134 கண்டிப்பாக 118 ஜெயிக்க முடியாது. 160னா 150, 160னா 118, அவ்வளோதான். 234 100 அவருக்கு அப்படியே போயிடுச்சு. மீதி 134 கூட்டணி கட்சி இருக்கு. ஆமாம், கூட்டணி கட்சிகளை கொடுத்துட்டா அப்போ அதிமுக மைனாரிட்டி அரசாவா தேர்தலை சந்திக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இவர் அப்போ அதுக்கு பிறகு 90 134 144 இதுக்கும் எடப்பாடி ஒத்துக்கலை. நீங்கள் இப்போ ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 50 அதுவே பெரிய நம்பர் தான். 50 சீட். இதுக்கு எங்களுடைய வலு, நாங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்தவுடன்
விஜய் முதலமைச்சர் கேண்டிடேட். கட்சி ஆரம்பித்தோடனே விஜயகாந்த் முதலமைச்சர் கேண்டிடேட், சரத்குமார் முதலமைச்சர் கேண்டிடேட். பாவம், அவரை விட்டுருங்க, அவர் தான் போயிட்டார்ல. இல்லை சொல்கிறேன். சரி சரி. கமலஹாசன் முதலமைச்சர் வேட்பாளர். இப்படி தான் தமிழ்நாடு அரசியல். ஆனால் எடப்பாடி கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. சரி, இதற்கு அவர் பிஜேபியோடு இணையாமல் இதுக்கு தான் காத்துட்டு இருந்தார். பிஜேபி பல முயற்சிகள் செய்த பிறகும் இப்போ அவர் போகவே இல்லை. ஆனால் அதன் பிறகு விஜய் வரல. ஏன்னா பிஜேபியோடு சேர்ந்தால் 20% முஸ்லீம், கிறிஸ்துவர், தலித் ஓட்டு போயிடும். யாருக்கு? எடப்பாடிக்கு. இந்த கணக்கில் விஜயோடு சேர்ந்தா நம்ம விஜய் இப்போ திமுகவை எதிர்ப்பதற்கு விஜய் ஒரு பலமான ஒரு ஆள். இந்த கூட்டணியை மிக எதிர்பார்த்து நின்ற எடப்பாடி விஜயும் அவர் ஒரு எடப்பாடி மனநிலைக்கு வந்துட்டார். 2 எடப்பாடிகள் இந்த கூட்டணியில். இது விஜய் இறங்கி வரவில்லை என்ற நிலை வந்த பிறகுதான் எடப்பாடி டெல்லி பக்கம் பார்க்க ஆரம்பித்தார். வேறு வழியே இல்லை. எடப்பாடி டெல்லி பக்கம் பார்க்க ஆரம்பிச்சாரா? டெல்லி எடப்பாடியை பார்த்து? இல்லை. அதாவது டெல்லி 1.5 ஆண்டு காலத்திற்கு முன்பு கூட்டணியை முறித்து கொண்டு வந்ததிலிருந்து எடப்பாடியை டெல்லி கூப்பிடுது. எடப்பாடி இந்த கூட்டணி முறிச்சிட்டு வந்தார்ல, ஆமாம், அதிலிருந்து எடப்பாடியை டெல்லி கூப்பிடுது. 1.5 ஆண்டு காலம் தனித்தே நிற்கிறார். ஆமாம், எடப்பாடி பல முயற்சிகள், நான் முடியவே முடியான்ட்டார். ஏன்? எஸ்டிபிஐ சேர்த்தா எம்பி சீட்டில் நின்னார். அப்பொழுதும் பாஜகவோடு அவர் போகலை. விஜயை பெரும்பான்மை எதிர்பார்த்தார். விஜய் வந்தால் முஸ்லீம்கள் வந்து விடுவார்கள், கிறிஸ்தவர்கள் வந்து விடுவார்கள், தலித்துகள் வந்து விடுவார்கள். திமுகவுக்கு அதிமுகவுக்கான வாக்கு வித்தியாசம் 3.5%. விஜய் வந்தால் அது 10 மாறிடும். ஆட்சி நமக்கு தான், நாற்காலி நமக்கு தான். இந்த திட்டத்திற்காக எஸ்டிபிஐ எல்லாம் திண்டுக்கல்ல எம்பி சீட் கொடுத்தார். விஜய் ஒரு 10, முஸ்லீம்கள் வாக்கு ஒரு 10, அதிமுக ஒரு 25, அப்போ 40, திமுகவோட 38 ஆட்சி அதிகாரம். இந்த கனவு பலிக்கலை. அதோடு இப்போ என்ன நடந்ததுன்னா, பாஜகவுக்கு அகில இந்திய அளவில் திமுக பெரிய குடைச்சல். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் பீகாரில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 40 நமதே நாளை நமதே. இது யாருக்கு இடைஞ்சலாக இருக்குது? பிஜேபிக்கு. நினைத்த 4 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் 5 மாநில முதலமைச்சர்களை கூட்டக்கூடிய வலு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, பஞ்சாப் 5 மாநில முதலமைச்சர் யாருக்கு எதிராக கூடுறாங்க? பாஜகவுக்கு எதிராக. பின்னால் ஒரு 10 மாநில முதலமைச்சர்கள் ஆதரவு. இது ஆர்எஸ்எஸ் நாக்பூரிலிருந்து திமுக வலுவாக மாறிக்கொண்டிருக்கு. திமுக காங்கிரஸுக்கு வலுவாக மாறுகிறது. இந்த கூட்டணியை 2024 எதிர்க்க முடியல. இது 29 பலமான கூட்டணியாக மாறி பாஜக ஆட்சி பறிபோவதற்கு திமுக தான் காரணம். திமுகவுடைய அந்த இப்போ பாஜகவே 11-16 தான் நிற்கிது. தமிழ்நாட்டிலேருந்து 40 சீட்டு, கேரளாவிலிருந்து, தெலுங்கானாவில், பஞ்சாபிலிருந்து ராகுல் பிரதமர் நாற்காலிக்கு இந்த 16-11 தாண்டி வந்தால் ராகுல் பிரதமர். இந்த கணக்கை இப்போவே ஆர்எஸ்எஸ் ஒரு 50 ஆண்டு கால திட்டம். அது 5 மணி நேர திட்டம் இல்லை. திமுகவை எப்படியாவது பலவீனப்படுத்தணும். பலவீனப்படுத்துவதற்கு யார் கை கொடுப்பா? அதிமுக தான். அதிமுக பாஜக சேர்ந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும். அடுத்து பாஜகவுடைய தொலைதூர திட்டத்தில் யாரை வைத்திருந்தார்கள்? விஜயை வைத்திருந்தார்கள். எடப்பாடியால் முடியாத முயற்சியை பாஜக வைத்திருந்தது. கரூர் நிகழ்ச்சிக்கு முன்பு எப்போவோ எடுத்து முடித்த பணமான புலி நம்ம பிடி செல்வகுமார் தான் தயாரிப்பாளர். 5 கோடி ரூபாய் வரி பாக்கி கட்டு. எவ்வளவு? 5 கோடி. 5 கோடி. 5 கோடியை யார் கட்டுறவா? பிடி செல்வகுமார். நீங்கள் மருத்துவமனையில் அனுமதி. இவரோடு 25 ஆண்டு காலம் பயணித்த 10 பிரசாந்த் கிஷோருக்கு சமமான பிடி செல்வகுமார் எங்கே அனுமதி? திருவனந்தபுரம் மருத்துவமனையில் ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட். விஜய் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை பேசலை. அதே போல் 1.5 கோடி ரூபாய் ஒரு வரி பாக்கி, அதுக்கு ஒரு நோட்டீஸ். கார் வரி ஐப்பு, அதுக்கு ஒரு நோட்டீஸ். இப்படி டெல்லி திகாரை விஜய்க்கு காண்பிப்பதற்காக பாஜக ஒரு வகை நெருக்கடியை கொடுத்து இந்த கூட்டணிகள் கொண்டு வருவதற்கான முயற்சி.
இந்த முயற்சியில தான் செப்டம்பர் 27 வருது. செப்டம்பர் 27 வருகிற பொழுது அந்த செப்டம்பர் 27 8:30 மணி நேரம் அது வரலாற்றையே திருப்பி போட்டு விட்டார். பாஜகவிடம் சரணடைந்தால் மட்டும்தான் தன்னுடைய கைது நடவடிக்கை காப்பாற்றப்படும். இல்லை என்றால் விஜய் எங்கே இருப்பார்? திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். பாஜக இதில் தலையிடுவதற்கு ஆதவ் அர்ஜுனா, விஜய் எப்படியாவது பாஜகவை இதில் தலையிட வைத்து விட வேண்டும். அமித்ஷாவுடைய கவனத்துக்கு கொண்டு போய் விட வேண்டும். அமித்ஷா நமக்காக நிற்கிறார் என்றால் மட்டும்தான் திமுக பயப்படும். பாஜக நமக்கு பின்னால் இருக்கிறது என்ற நிலை வந்தால் தான் திமுக பயப்படும். ஆனால் அவர் வந்து காங்கிரஸ் தலைவர்களை, காங்கிரஸில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை சந்திக்கிறதுக்கு தான் போனார்னு சொல்லப்படுது. ஆதவர் சார் எல்லாம் அப்படி தான் மாற்றி, நம்ம அரசியல்வாதி தெரியாதா? அரசியல்வாதி நாக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதா? இல்லையா, ராகுல் காந்தி பேசியிருக்காரு இல்லையா? இல்லை, அதாவது முதல் கட்டம் முதலமைச்சர் ஸ்டாலினை விஜய் மீது வன்மம் கொள்ளாமல் இருப்பதற்கு முதல்ல ராகுல் காந்தி தான் தலையிடுறார். ராகுல் காந்தி தான், ஏன்னா ராகுல் காந்தி விஜய்க்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா மாநில தலைவர் கேட்ட பதவி இருக்கு. அப்போ ராகுல்கிட்ட கேட்டவர், ராகுல் கூப்பிட்டு கைது செய்ய வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இருங்க, வளர்ந்து வருகிற ஒரு இளம் தலைவர் நமக்கு பின்னால் தேவைப்படுவார். ராகுல் கணக்குன்னா பாஜக போகாமல் நம்மோடு இவர் இணைக்க முடியுமா? அவருக்கு ஒரு கணக்கு, எல்லா அரசியலும் ஒரு கணக்கு தானே. அப்போது அந்த நடவடிக்கைக்காக பிறகுதான் ராகுல் காந்தி 3 முறை ராகுல் விஜய் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். இருந்த பிறகுதான் தமிழ் தெரிந்த ஹேமா மாலினி தமிழே தெரியாமல் எங்கே அனுப்பி வைக்கப்பட்டார்? கரூருக்கு. அந்தம்மா ஸ்ரீரங்கம் பார்ப்பன பெண்ணு தானே. அவங்க அம்மா கூட்டிகிட்டு போய் டெல்லியில், சாரி பம்பாயில் நடிக்க வைக்குது. நல்லா தமிழ் தெரியும். இதுக்கு நம்ம அண்ணாமலை டிரான்ஸ்லேஷன் தேவையில்லை. தமிழுக்கு எதுக்கு டிரான்ஸ்லேட்டரு? அது மற்றவங்களுக்கா இருக்கும் சார். அனுராக்லாம் வந்து மற்றவங்களுக்கா இருக்கும். ஹேமமாலினி இருந்தாங்க கூட, மற்ற எம்பிக்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக இருக்கலாம். ஆமாம், மெயின் ஹேமமாலினி தானே. ஹேமமாலினியே பண்ணியிருந்திருக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். அண்ணாமலைக்கு ஒரு ரோல் வேணும்ல பேசுறதுக்கு. அப்போ அண்ணாமலைக்கு பால், திருநெல்வேலிக்கு அல்வா, ஹேமமாலினிக்கு தமிழ். அப்போ அன்னைக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, யார் தலைவர், அண்ணாமலையா நயினார் நாகேந்திரனா? ஒரு சந்தேகம் வந்துச்சு அன்னைக்கு. நயினாருக்கு தமிழே எழுத படிக்க தெரியாது. அப்போ நயினார் பேசாமல் தான் இருக்கணும், அண்ணாமலை தான் இங்கிலீஷ் பேசுவார். அப்போது இந்த நிலைமை வருது. அதற்கு பிறகு பாஜக அப்படியே விஜயை ஆதரிக்க துவங்கிடுச்சு. திமுகவுடைய குளறுபடிகள், திமுகவினுடைய காவல்துறை கடமையை செய்யவில்லை, இப்படி தொடர்ந்து தாக்குதல், இதுதான் விஜயை காப்பாற்று. அப்போது ஆதவ் அர்ஜுனா அமித்ஷா தொடர்பு மூலம் அமித்ஷாவை விஜயோடு பேசியிருக்கார். விஜயோடு பேசியிருக்கேன். அப்போ இதெல்லாம் யாருக்கு தெரியும்? திமுக மாநில அரசுக்கு தெரியும், உள்துறைக்கு தெரியும். அப்போ இந்த கரூர் கூட்டம் நடந்து சம்மந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் டெல்லிக்கு அனுப்புங்கிறாங்க, உள்துறைக்கு அனுப்புங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக ஒரு களம் உருவாகி கொண்டிருக்கிறது, உருவாகி விட்டது. இந்த நிலை வந்த பிறகுதான் தாவேக தொண்டை என்ன பண்ணுறான்? கொடி எடுத்து எடப்பாடி கூட்டத்தில் கொடியை பேனரே வச்சுட்டாங்க. ஆமாம், ஒரு எடப்பாடி அவர்களே வருக வருக. இப்போ கரூரில் 500 பாஜக கொடியும் 500 அண்ணாதிமுக கொடி இருந்தால் அங்கே என்ன நடந்திருக்கும்? அவர்கள் சொல்கிறதான் சட்டமாக மாறி இருக்கும். இந்த இடம் வேண்டாம், எங்களுக்கு வேறு இடம் குடியாக வாங்கியிருக்கலாம். அப்போது இந்த நிலைமைக்கு விஜயை தள்ளி கொண்டு வந்த நிகழ்ச்சி கரூர் நிகழ்ச்சி தான். செப்டம்பர் 27. அப்போ உறுதியாக வந்து அந்த கூட்டணிக்கு, அதாவதுங்க நான் தான் திருப்பி சொல்கிறேன், கன்னி வெடி வைத்து காத்து கொண்டிருந்தார் அமித்ஷா. கன்னி வெடியில் விஜய் அவரே போய் வழியக்க போய் மாட்டிக்கொண்டார். அந்த அமித்ஷா கன்னி வெடி ரொம்ப அபாயகரமானது. காலை மட்டுமல்ல, ஆளையே வைத்துக்கொள்ளும். ஆனால் அப்படி ஒரு நிலை அவர் வந்து எடுத்தாருன்னா, என்டிஏக்கு போகிற மாதிரி ஒரு நிலை வந்துச்சுன்னா அவருடைய அரசியல் அஸ்திவாரமே ஆடி போயிடுமே. இல்லை, அவருடைய வாழ்க்கை அஸ்திவாரத்தை தான் முதல்ல சரி பண்ணணும். நீங்கள் விஜய் ஒரு மாத கால சிறையில் இருந்தாருன்னா இருந்துட்டு போகிறாரு. இல்லை, நீங்கள் சாதாரண 1 மணி நேரம் கூட அவரால் சிறையில் இருக்க முடியாது. இப்போ அவருக்கு 4 லட்ச ரூபா சம்பளத்தில் ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் கூடவே இருக்கார், டாக்டர், அதாவது டயட்டீஷியன். அவர் என்ன 10 பாதாம் பருப்பு, 5 முந்திரி பருப்பு, 7 பிஸ்தா பருப்பு, கொஞ்சம் வெண்ணெய், கொஞ்சம் ரொட்டி, கொஞ்சம் சப்பாத்தி, கொஞ்சம் ஆப்பிள் ஜூஸை 100 மில்லி, ஆரஞ்சு ஜூஸ்,
இதுதான் அவரோட டயட். எங்க சாப்பிட்றது இன்னைக்கு நிலைமை அதுதான். அவரை பாருங்க, 25 வருஷம் இப்படியே இருக்கார் பார்த்தீங்களா? ஆமாம். எத்தனை வருஷமா? 25 வருஷமா. ஆமாம். ஜெயிலுக்கு போனால் நீங்கள் என்ன கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா ஏ கிளாஸ் தான். அதில் வரி கட்டுறாரு, ஏ கிளாஸ் கொடுத்துருவான். ஏ கிளாஸ் கொடுத்தாலுமே 50 ஆப்பிள் ஜூஸ் 50 மில்லி, ஆரஞ்சு ஜூஸ் 80 மில்லி, பாதாம் பருப்பு 7 பருப்பு, முந்திரி பருப்பு 6 பருப்பு, பிஸ்தா பருப்பு 7 பருப்பு, இதெல்லாம் கொடுக்குறக்கு டியூட்டிஷனோ பியூட்டிஷனோ எந்த டியூஷனும் கிடையாது. என்ன தெரியுமா இருக்கு? ஒரு அச்சு சோறு. இதில் ஜெயிலர் எங்கே இருக்கிறதுலையே மட்டமான அரிசியோ அந்த அரிசி தான் வாங்குவான். எங்கே கூறு கட்டி காய்கறிகளை விற்பானோ, எது அழுகி போய் கண்டிஷன் அதுதான் வாங்குவான். ஒரு என்ன ஆக ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்லைங்க, அரசியலாவது கட்சியாவது. ராமதாஸ் கருணாநிதி பட்ட பாடலாம் பார்த்துருக்கீங்களா? ஐயோ அம்மா கொள்றாங்களா, ஐயோ அம்மா இப்படியா என்ன ஜெயிலுக்கு போக. ராமதாஸை கொண்டு போய் ஜெயலலிதா இருக்கிற பொழுது திருச்சி சிறையில் போட்டுச்சு. ஆமாம், அவங்க அவர் பேசுறதுக்காக பொக்கில் உடம்பு பூரா புண்ணாகி போச்சு, உடம்பு பூரா புண்ணாகி போச்சு. மரங்கள்லாம் அந்த மாதிரி வேணே வெட்டிடுச்சு. அந்த அம்மா வந்து ஒரு பெரிய சங்கராச்சாரியாரிய எங்க ஜகத்துக்கே குரு. 5 கோடி பார்ப்பனர்கள், இராணுவத்துறை செயலாளர்கள், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரி, ஜனாதிபதி செக்ரட்டரி, இந்த பார்ப்பனர்களாலே காப்பாற்ற முடியல. ஜெயிலில் நிறுத்தி போட்டுது. காஞ்சிபுரம் சப்ஜெயிலில் கஞ்சா விற்கிறவன் அவனு ஒன்றா படுக்க வச்சிருச்சு. ஜெயிலுக்கு போன சங்கராச்சாரியர் பார்த்தாரு, நான் தற்கொலை பண்ணி சாவதை தவிர வேறு வழி. கருணாநிதி முதல் போனேன், காப்பாற்றுக்கே அவரை கருணாக்கள். அப்போது இந்த நிலைமை தான். உள்ளே போனார்னா விஜய் உள்ளே போனார்னா ஒரு அச்சு சோறு போடுவான், ஒரு சாம்பார் இருக்கும். சாம்பார் ஒரு மொத்தமாக ஒரு சாம்பார். அந்த சாம்பார் வந்து காய் எடுத்து அதான் கூட்டு, அது தண்ணியை ஊற்றுனா அது ரசம், மீதி தான் சாம்பார். கொஞ்சம் நடக்கலை சப்பாத்தி எங்கே ஃபஸ்ட் கிளாஸுக்கு. இதெல்லாம் ஒரு நாள் சாப்பிட முடியுமா விஜயால் சொல்லுங்கள்? 25 ஆண்டு காலமாக 5 நட்சத்திர வாழ்க்கையும் 5 நட்சத்திர உணவையும் உண்டு கொண்டிருந்த அந்த நபர் இந்த உணவை வைகோவை போல வேலூர் சிறையில் அதாவது டெரரிஸ்ட் ஆக்ட் டடா புடா உள்ளே கிடந்தார். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தார். அங்கே அம்பேத்கரை படித்தார், மார்க்ஸை படித்தார், ஏங்கல்ஸை படித்தார். இப்படி இருந்தார் வைகோ. எத்தனை வருஷம்? 7-8 மாதம் இருந்தார். அதே போல் விஜய் ஒரு 6-7 மாதம் 41 மரணத்திற்கு திட்டமிட்டு நீங்கள் அருணா ஜெகதீஷ் சொல்கிறாங்க, இவர் வெளியில் கையை காமிச்சு கொஞ்சம் பேர் பேசி அனுப்பிச்சிருந்தாருன்னா இவ்வளவு கூட்டம் வேலுச்சாமி புரத்துக்குள் திணிக்கப்பட்டு இருக்காது. இதை யார் சொல்கிறா? ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் சொல்கிறார். ஏன் இவ்வளோ கூட்டத்தை வேலுச்சாமிபுரத்தில் கூட்டினீர்கள்னு நீங்கள் உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் குற்றவாளி இவர் தான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் மீது வழக்கே பதியப்படவில்லை. வழக்கே புஷி ஆனந்தே தேட முடியல. எல்லாம் அமித்ஷாவுக்கு பயம்தான், வேற என்ன? அமித்ஷாவுக்கு பயம். நாங்கள்லாம் அமித்ஷா ஆளியா தொட்டைங்க. டெல்லியிலேருந்து ஃபோன் வரும் யாருக்கு? எஸ்பிக்கு. அப்புறம் அந்தமானுக்கு தான் போகணும் எஸ்பி டியூட்டி. நாங்களாம் யார் தெரியுமில்ல, எங்கள் பேக்ரவுண்டு தெரியுமா? நம்மளால் சொல்லுவாங்க அரசியல் டுபாக்கூர் அரசியல்வாதி. நம்ம ரேஞ்சே வேற. இப்போ உண்மையாக யாருடைய ரேஞ்சு? அமித்ஷாவுடைய கட்டுப்பாடு இருக்கமையா? நாங்கள் சந்தரக்காட்டில் தான் ஒளிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க சார். இல்லை, அது சும்மா டுபாக்கூர் சரி வீரப்பனை அசிங்கப்படுத்துகிறாங்க. எவ்வளோ பெரிய தியாகி அவன் வீரப்பன். 3 மாநிலத்துக்கு 10 ஆண்டு காலம் தண்ணி காமிச்சவன். அந்த 1000 கோடி செலவு வீரப்பனை பிடிப்பதற்கு எத்தனை கோடி? வீரப்பனை விரும்பினா தான் யாரையும் சந்திப்பான். நம்ம கோவாவில் வந்து அடிக்கடி போய் டவுன் பஸ்ஸில் ஏறி போய் பாட்டு வருவார். அந்த வீரப்பனை புஷியானது போய் அங்கே ஒழிஞ்சுக்கிட்டார் வீரப்பங்காட்டில். ஏண்டா இல்லை சேத்துக்குழி கோயந்தர் அவர் புஷியானது போய் அங்கே ஒழியாது. புஷியானது பாண்டிச்சேரியில் ரங்கசாமி கெஸ்ட் ஹவுஸில் இருக்கார். எல்லாரும் சாதாரணமாக இருக்காங்க. விஜயுடைய கார் டிரைவரை கூட கைது செய்வதற்கு திமுகவுக்கு முதுகெலும்பே இல்லை. அமித்ஷா பயம். யோ என்ன மாரி பண்ணிருவியா நீ? டிரைவரும் சொல்லுவாரா? டிரைவரே சொல்றாரு அமித்ஷா. அதெல்லாம் அமித்ஷா ஆலியா எங்களுக்கெல்லாம் தொட்ட டெல்லியிலேருந்து ஃபோன் வரும், உள்துறையே எங்கிட்ட சோப்பில் இருக்கியா? இப்படி கதை ஓடிட்டு இருக்கு. எங்கள் ரேஞ்சு தெரியாமல் நீங்கள் எங்கள் ரேஞ்சு நாங்கள் லோக்கல் போலீஸ் ஏட்டையால் இல்லை, ஹோம் டிபார்ட்மெண்ட்டு டெல்லி சிபிஐ ஐபி எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் தான். எங்களை ஏதாவது தொட்டிங்கன்னா டெல்லியிலேருந்து ஆள் வரும். இந்த நிலைமைக்கு போன பிறகு விஜயை பார்த்து திமுக முதுகெலும்பே. அண்ணன் கோபால் கேட்குறாரு, அண்ணன் திருமா கேட்குறாரு, என்னையா உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் டீலிங்க? சந்தி சிரிக்குது. தாவேக்காவும் திமுகவும் டீலிங்க, அண்டர் கிரவுண்ட் டீலிங்க.
அண்ணன் திரும்ப பொறுத்து பார்த்தார், பொங்கி எழுந்துட்டார். இப்போ திமுக தரப்புலேருந்து ஒரு பதிலும் இல்லை. ஆக மொத்தம் விஜய் பிஜேபி கூட்டணி வழியாக அதிமுக கூட்டணியில் சங்கமிப்பார். இது டெல்லியில் விஜயுடைய தலையெழுத்தை முடிவு செய்து விட்டார்கள். இப்போ மீறி உடைச்சிட்டு வெளியே வர முடியாது, உடைத்து கொண்டு வெளியவே வர முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறபடி வச்சுக்கிட்டா முன்னாடி இருந்ததுக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு, விஜய் இவ்வளோ 50 தொகுதி அதெல்லாம் கேட்குறாருன்னு. இப்போ என்ன நிலை இருக்கும்? அப்படி ஒரு வேளை அந்த கூட்டணியில் அவர் இருக்க போகிறார் அப்படின்னா என்ன மாதிரியான நிலை, எத்தனை தொகுதிகள் தருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, எடப்பாடி தந்திரமாக என்ன பண்ணுவார், அண்ணன் எனக்கு ஒரு 150 தொகுதி வேணும், மீதி இருக்கிற 84 தொகுதி அப்படியே அமித்ஷா சரண்டர் பண்ணிடுவார். நீங்களே பார்த்து வச்சு கொடுத்துருங்கண்ணே, எனக்கு 150 வேணும், அப்போ தான் 118. அப்போ இதுதான் முடிவாகும். இது கூட்டணி கட்சி இருக்குது. அப்போ 50 கிடைக்குமானே சந்தேகம். 50 ஏன்னா 40, ஏன்னா இப்போ கூட்டணி கட்சியில் இருக்குது. தேவேந்திர குல வேளாளர்களுக்காக ஜான் பாண்டியனை சேர்த்தணும். பாமக இப்போ ரெடியாக இருக்குது. ஐயா பாவம் 100 ஆண்டு காலம் வாழணும், ஆஸ்பத்திரியில் இருக்கார். ஆமாம், அது அப்போது பாமக கூட இருக்குது. இப்படி சில கட்சிகள், உதிரி கட்சிகள் இருக்காங்க. இவர்களெல்லாம் கொடுத்தது போக நீங்கள் பாமக கண்டிப்பாக அவர்கள் இப்படி 20 சீட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்பா கோட்டா இருக்குது, மகன் கோட்டா இருக்குது, 2 கோட்டா இருக்குது, 10 10 20. அப்போ ஆக மொத்தம் இதை அமித்ஷாவிடமே கொடுத்து கூட்டணி. அமித்ஷா சொன்னால் எல்லாம் கேட்டுக்குவாங்க. அமித்ஷா ஃபோன் அடித்தா எதிர்த்துன்னு செல்ட் அடிப்பாங்க. ஐயா வணக்கம் ஐயா, ஏட்டையா சொல்கிறேன், ஃபோன் எடுத்தால் எடுக்காமலா, ஃபோனை பார்த்து அமித்ஷா போகணுன்னு நம்பர் தெரிஞ்சால எந்திரிச்சுக்குவாங்க. அதனால் அமித்ஷா டிமாண்ட் பண்ணுறதுக்கு ஆதவ் அர்ஜுனாவோ, ஜான் ஆரோக்கியசாமியோ, இல்லை புஷி ஆனந்தோ யாரும் தயாராக இல்லை. இல்லை சார், ஒருவேளை விஜய் இதுக்கெல்லாம் ஒத்துக்கலை, இந்த கூட்டணிக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னார்னா அப்போ கைது நடவடிக்கை வந்துருமா? பல கைதுகள் நடக்கும், ஒரு கைது இல்லை. பீகாரில் ஒரு கைது, புழலில் ஒரு கைது, திருச்சியில் ஒரு கைது. மீண்டும் தலைமறைவாக வேண்டி வரும். மீண்டும் நீங்கள் திமுகவே என்ன பாடுபட்டதுன்னு தெரியுமில்ல. செந்தில் பாலாஜி 471 நாள் அமைச்சர், ஆளுங்கட்சி, 75 ஆண்டு கால கட்சி, 40 நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ள கட்சி, பல முன்னாள் மத்திய அமைச்சர்கள் டிஆர் பாலு, ஜெகத் ரச்சன, இவர்களுக்கே 471 நாள் யார் காமிச்சா? அண்ணாமலை, அமித்ஷாவும் காமித்தார்கள். விஜய் வெறும் 71 நாள்லேயே விஜய், புஷி ஆனந்த் எல்லாம் பிஜேபியில் சேர்ந்துருவான், எல்லாம் பிஜேபியில் இணைந்து விடுவார்கள். காரணம், எங்களுக்கு பல லட்சம் கோடி இருக்கியா, நாங்கள் எதுக்கு புழலில் போய் அச்சுச்சோறு திங்கணும்? ஆதவ அர்ஜுனா உடனே சேர்ந்துருவார், புஷி ஆனந்த் 2 நாட்களில் சேர்ந்துருவார். எல்லாம் இதுதான் நிலைமை. ஆக விஜயுடைய அரசியல் அந்த ஸ்திரத்தன்மை குலைந்து போய் செப்டம்பர் 27ஓடு என்ன செய்வதென்றே தெரியல, குழப்பத்தில் இருக்கார். இதுக்கு நடுவில் ஒரு மிரட்டல், வெடிகுண்டு மிரட்டல், முதலமைச்சர் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல், கவர்னர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல். ஒரு சமூக விரோதி ஃபோன் பண்ணுறான், திரிஷா வீட்டுக்கு போடுறான். என்னடானா, விஜய் அங்கே தானே இருக்கார், அடுத்த முதலமைச்சர், எதிர்காலத்து முதலமைச்சர் அதிகார மையம் திரிஷா வீட்டு தானே இருக்கிற, அங்கே கொண்டு வைக்கிற அந்த செய்தியை சொல்கிறான். அப்போ தமிழ்நாடு அரசியல் தெளிவாகத்தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் அமித்ஷா பார்த்து கொண்டே இருக்கார். அமித்ஷா இப்போ தமிழ்நாடு என்டிஏ கூட்டணியுடைய தலைவர், நேரடியான தலைவர் அமித்ஷாவை சொல்லிட்டார் எடப்பாடின்னு. ஆனால் எடப்பாடி அறிவிக்கப்படாத தலைவர் அமித்ஷா. கூட்டணியை முடிவு பண்ணுவதெல்லாம் அமித்ஷா தான். ஆக மொத்தம் எடப்பாடி உற்சாகமாக இருக்கிறார், நாற்காலியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார். அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான். அமைதியாரு, யாரும் பேசக்கூடாது. பாஜக இளைஞர்களுக்கு பூரா விஜய் யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது. நம்மகிட்ட தான் கிடக்காரு, நம்ம பாதுகாப்பு இருக்கார், நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம். ஜோசப் விஜய் யார் சொன்னா? எச்ராஜா சொன்னார். இப்போ சொன்னார் அவர் ஒரிஜினல் இந்து காட்டார், ஒரிஜினல் அக்பார் இந்தியா. அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொரு இந்துக்கு இருக்கு. அதுக்குனால ஒரிஜினல் இந்து ஆனாரு, ஒரிஜினல் இந்து ஆயிட்டார் செப்டம்பர் 27 பின்னாடி. ஆக மொத்தம் இப்போ ஜோசப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு முழு விஜய பாஜக கையில் எடுத்து கொண்டார்கள். அதே போல் அதிமுக மிதுன இப்போ இந்த விஜயோடு பேசி கூட்டணியை உறுதி செய்வார். இன்னைக்கு ஒரு செய்தி, ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு. ஆக இளைஞர்கள் கூட்டணி, அதுக்கு என்ன பேரு? இளைஞர்கள் கூட்டணி.
இந்த இளைஞர்கள் கூட்டணியில் விஜயும் மிதுனும் இணைவார்கள். எதிர்கால அரசியல் ரெண்டுமே ஒன்று இந்நாள் முதலமைச்சர், ஒன்று முன்னாள் முதலமைச்சர். ஆக மொத்தம் பாஜகவினுடைய பிடியிலிருந்து முழுமையாக விஜய் அதிமுகவுக்கு வந்து சேர்ந்து விட்டார். வந்துட்டார், அதிமுக கூட்டணியில் வந்துட்டார். கண்டிப்பாக அது எப்படி போகுதுன்றதை தொடர்ந்து பேசலாம் சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.